சார் இப்போ இவங்களுக்கு எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு சாவை வச்சுட்டு அரசியல் பண்ணுவாங்க. இது வந்து திமுகவினுடைய வரலாறு, அப்படி அவங்களுடைய சாகசம்னே சொல்லலாம். அதில் எப்படி ஒரு நீட் தேர்வில் ஒரு மாணவி அனிதா மாணவியினுடைய இறப்பை வச்சுட்டு அவங்க பெரிய அரசியல் பண்ணி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரைக்கும் வந்தாங்க. அது மாதிரி இந்த பொண்ணு சொல்றாள்ல, ஒருவேளை இவங்க ஊக்குவிக்கிறாங்களோ, சூசைட் பண்ணிருட்டோம், தற்கொலை பண்ணட்டும் அப்படின்னு ஊக்குவிக்கிறாங்களோ, இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் பொழுது இன்னொரு பொண்ணு வந்து சொல்வாளா, கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா? சொல்லுங்க, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணா 20 பெண்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவ சொல்றா. அப்படின்னா நீங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை திருப்பி 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 பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்டே தான் கேட்பாங்களா? ஏதோ ஒரு தெய்வ சாயல், தெய்வத்தோட பேரை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை ஒருத்தன் பண்றான். அவரை வந்து இந்த பொண்ணு சொல்றா, ஐயோ எங்கேயும் இல்லைங்க, அவன் இங்கேயே தான் சுத்தி சுத்தி வரான், அவனை ஏன் நீங்க பிடிக்க முடியலன்னு அந்த பொண்ணு கேள்வி கேட்குது. ஆனா அவனை கைது செய்வதற்கு இவர்களுக்கு வந்து தெம்பு இல்லை, திராணி இல்லை, ஒரு தைரியம் இல்லை. இவங்க சுத்தி சுத்தி இந்த பொண்ணை வந்து பலகீனமான பெண்ணை குறி வைக்கிற போது என்ன பண்ண வருவாங்க? அடுத்த பெண் வந்து சொல்வாளா? இந்த பெண்ணு படிக்கிற கல்லூரி, இந்த பெண்ணோட பேரு, அந்த பெண்ணுடைய குடும்பத்தினுடைய வரலாறு, இதெல்லாம் யாராவது கேட்டோமா?